சட்ட ஒழுங்கு கெடுற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. முஸ்லிம்ஸ் சாப்பாடு போடுறாங்க, முஸ்லிம்ஸ் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா, முஸ்லிம்ஸ் என்னங்க அவங்க என்ன தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லையா? அவங்க தமிழர்கள் கிடையாதா? அவங்களுக்கு உணர்வு கிடையாதா? அவங்க சோறு போடுறாங்க, அதனால இது தேச விரோதமான ஒரு விஷயம்ன்ற மாதிரி திசை திருப்புது அப்படின்னு சொன்னா, அப்ப பிளட் நடந்த நேரத்தில் அத்தனை மசூதியில முஸ்லிம்ஸ் இடம் கொடுத்து அத்தனை பேருக்கு சோறு போட்டாங்க. அப்ப அன்னைக்கு அது தேச விரோதமான ஒரு குற்றமா? எப்ப பாரு முஸ்லிம்ஸ் பத்தி ஒரு தீவிரவாதம் தீவிரவாதம் தீவிரவாதம், எப்ப பாரு யாராவது ஒருத்தங்களை கார்னர் பண்றதுக்கு ஒரு பேர் வேணும், அதுக்காக முஸ்லிம்ஸ் யூஸ் பண்றது. அப்படி பார்த்தா எத்தனை கிறிஸ்டியன்ஸ் வந்திருக்காங்க, எத்தனை இந்துஸ் வந்திருக்காங்க, அத்தனை மீனவர்கள் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருமே போய் அதுல பாதி பேர் கிறிஸ்டியன்ஸா இருக்கலாம், அத்தனை இந்துஸ் இருக்காங்க. அப்ப என்னன்னா, ஒரு இந்துவா இருந்தாலும் கிறிஸ்டியனா இருந்தாலும் முஸ்லிமா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் எந்த ஜாதியா இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் தமிழர்கள் அப்படின்ற ஒரு உணர்வுக்காக தான் அத்தனை பேர் போராடினாங்க. எனக்கு என்னன்னா, இவங்க எல்லாருமே போராடினது ஒரு சந்தோஷத்துக்காக. இன்னைக்கு ஒரு வெற்றியே இல்லாம